ஸ்ரீலங்கால பிசினஸ் பண்ணியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆட்கள்ல நீங்களும் ஒருத்தரா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இலங்கையில கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் மேல ஸ்மால் டூ மீடியம் சைஸ் பிசினஸ் அதாவது சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் இருக்கு அப்படின்னு 2024ல வெளிவந்த ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஆட்கள்ல நீங்களும் ஒரு ஆளா இருக்கலாம். இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதாவது ஒரு சில்லறை கடை வச்சிருக்கலாம், டிஜிட்டல் பிரிண்டிங் கடை வச்சிருக்கலாம், ஒரு மீடியம் லெவல் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கலாம். இப்படி நிறைய வகையான பிசினஸ் பண்றவங்க எப்படியாவது தன்னோட பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசாக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ, அவங்க முக்கியமா யோசிக்கிறது கடன் வாங்குறத பத்தி தான். ஏன்னா, கடன் வாங்குறதுன்னு வந்துட்டா, அதுக்கான வட்டி சதவீதம், எவ்வளவு வட்டி வரும்னு நிறைய விஷயங்கள யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ, இந்த மாதிரி ஸ்மால் டூ மீடியம் சைஸ் பிசினஸ் பண்ற மக்களுக்கு குறைஞ்ச வீதத்துல கடன் எடுக்க ஒரு வழி இருக்கு. நேஷனல் கிரெடிட் கேரண்டி இன்ஸ்டிடியூஷன்னு சொல்ற ஒரு அரசாங்க நிறுவனம் மூலமா ஏசியா டெவலப்மெண்ட் பேங்க் அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து கிடைச்ச ஃபண்டிங்ஸோட கடன் வாங்குறதுல இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர் அதாவது அபாயத்தன்மையை அரசாங்கம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு குறைவான வட்டி வீதத்துல கடன் கொடுக்கப்படுது. அந்த வகையில இலங்கையில இருக்கிற முக்கியமான வங்கிகள்ல டிஎஃப்சிசி பேங்க், செலான் பேங்க் மாதிரி மெயினான பிரைவேட் பேங்க்ஸ்ல 5 லட்சத்துல இருந்து 25 மில்லியன் ரூபாய் வரைக்கும் குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்கக்கூடியதா இருக்கு. ஆனா அதை டிசைட் பண்றது அந்த வங்கியா தான் இருக்கும். இதை பத்தி அட்வொகாட்டா மூலமா நாங்களும் நிறைய தடவை பேசியிருக்கோம், நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் அது தேவையா இருந்தா அந்த கடன் வாங்குறதுக்கு நீங்களும் எலிஜிபிளா இருக்கீங்களான்னு போய் செக் பண்ணி பார்க்கலாம். குறிப்பா வியாபாரம் பண்ற பெண்களுக்கு இது பெரிய உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம சூழலுக்கு பாதிப்பு தராத வியாபாரங்களுக்கு குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்ல கடன் உதவி தர்றதுக்கு தான் இந்த நேஷனல் கிரெடிட் கேரண்டி இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் பத்தி தெரியாம இருக்கு. அதனால பேங்க்கள்ல மக்கள் இதை பத்தி கேட்குறாங்கல்ல. அதே நேரம் பேங்க்ல வேலை செய்யற நிறைய பேருக்கு கூட இதை பத்தி தெரியாம இருக்கு. ஸோ இதை பத்தி கேட்க நீங்க போறீங்களா இருந்தா மறக்காம நீங்க அந்த கடன் வாங்குறதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா உங்களோட கிரெடிட் லிஸ்ட், ரேட்டிங் எல்லாம் என்ன மாதிரின்னு பார்த்துட்டு தான் அதை பத்தி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த ஸ்மால் டு மீடியம் சைஸ் பிசினஸ் பண்றவங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் தான் கிரிப், அதாவது கிரெடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் பியூரோ. இதை பற்றியும் ஒரு அப்டேட் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக கிரிப்னு சொன்னதும் கடனை திருப்பி கட்டாத ஆக்களோட ஒரு லிஸ்ட்டாக தான் அது இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் நீங்கள் பேங்க்கில் ஒரு கடன் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் பேர் அந்த கிரிப் லிஸ்ட்டில் அட் ஆகிரும். ஆனால் நீங்கள் கடனை கட்டலைன்னா அந்த கிரிப் சிஸ்டமில் தானாகவே அது காட்ட தொடங்கிடும். ஸோ நீங்கள் கடனை கட்டுறீங்களா இல்லையான்னு பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும். இது மூலமாக அந்த பேங்க்குக்கு வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டரை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கமர்ஷியல் பேங்க்கில் ஒரு லோன் எடுத்திருந்து சம்பத் பேங்க்கில் இன்னொரு லோன் எடுக்க போகிறீங்களா இருந்தால் சம்பத் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி நீங்கள் சரியான டைமில் லோன் கட்டியிருக்கீங்களா இல்லையான்னு பார்த்து அதை டிசைட் பண்ணிக்க முடியும். சில நேரம் நீங்கள் பிஸ்னஸ் லோன் எடுக்கிறதுக்கு மூவபிள் அசட்ஸை பாவிக்க வேண்டி இருந்திருக்கும். இந்த பில்டிங், காணிகள் மாதிரி இல்லாமல் அசையக்கூடிய சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய ஏதாவது மெஷின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கால்நடைகள் மாதிரி மூவபிள் அசட்ஸை பிணையாக வச்சு நீங்கள் கடன் எடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிலைமைகளுக்காக கிரிப் மூலமாக புது ரெஜிஸ்ட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செக்யூர் டிரான்சாக்ஷன் ரெஜிஸ்ட்ரி அத்தாரிட்டி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இனி நீங்கள் ஏதாவது ஒரு அசையக்கூடிய சொத்தை வச்சு லோன் எடுப்பீங்களா இருந்தால் அது இந்த எஸ்டிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரியில் அப்டேட் ஆகிடும். அது மூலமாக பேங்க் சிஸ்டம் மூலமாகவும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் ஒரே அசைகிற சொத்தை பல பேங்க்கில் பிணையாக வச்சு நிறைய லோன் எடுக்க நினச்சிங்கன்னா அந்த விளையாட்டை இனிமேல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கடன் எடுக்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பேங்க் சிஸ்டம் மூலமாக இந்த எஸ்டிஆர்ஏல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுரும். அப்போ மற்ற பேங்க்களுக்கும் நீங்கள் கடன் எடுத்திருக்கீங்களா இல்லையான்னு பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் இந்த ரெஜிஸ்ட்ரி சிஸ்டம் டிரான்ஸ்பேரண்ட்டாக வெளிப்படையாக இருக்கிறதால உங்களோட மூவபிள் அசட்ஸ் ஒன்றை வச்சு ஈஸியாக கடன் எடுத்துட முடியும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க லோன் எடுக்க போனால் பொதுவாக கொலாட்ரியல் இருக்கான்னு பேங்க்கில் கேட்பாங்க. சாதாரணமாக இந்த கொலாட்ரியல் ஏதாச்சும் பில்டிங் இல்லாட்டி காணி நிலமாக தான் இருக்கும்.
ஆனால் இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரியில் இருக்கிற வெளிப்படைத்தன்மையால் உங்களோட மூவபிள் அசட் ஒன்று பிணையாக வச்சு உங்களுக்கு கடன் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரே அசட்டை பல பேங்க்கில் வச்சு நிறைய கடன்களை உங்களால் இனி எடுக்க முடியாது. இந்த விஷயத்தையும் பிஸ்னஸ் பண்ணுற நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான வீடியோ. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திப்போம்.